தங்க நகைகளுக்கு ஜக்காத்து உண்டா அப்படின்ற என்ன ஒரு முரண்பாடு சஹாபாக்களுடைய காலத்திலேருந்து என்ன செய்யுது, இந்த ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அதுபோல் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அதுபோல் அதாவது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, இன்னும் அதாவது அம்ரா ரதியல்லாஹு அன்ஹா, இப்படி ஒரு சில நபித்தோழர்கள் வந்து ஜக்காத்து என அதாவது கொடுக்கவில்லை, அணுகின்ற நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை அப்படின்ற சில செய்திகள் வருது. அதே நேரம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சஹீஹான அறிவிப்பில் அவர் வந்து ஜக்காத்து கட்டாயம் என்ன செய்யணும், தங்க நகைகளுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அறிவிப்பது இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை காயத்துன் ஃபி ஸிஹ்ஹா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரக்கூடிய இந்த செய்தி மிகவும் சரியான ஒரு சஹீஹான ஒரு செய்தி அப்படின்னு என்ன செய்யறார் சொல்றார். ஸோ சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்துச்சு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வார்த்தையில் வாரதுலையும் சில வார்த்தை பிரயோகங்கள் ஜக்காத்து முழுசாக கொடுக்காம இருக்கிற கருத்தை தரக்கூடிய வசனமானு கேள்விகள் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனக்கு கீழே உள்ள அனாதைகளுடைய தங்க சொத்தில் தங்க நகைகளில் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தார்கள் வருது. எப்படி தனக்கு கீழே உள்ள அனாதைகளுடைய தங்க நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தார்கள் வருது. இன்னொரு செய்தியில் வந்து அவங்களுடைய தங்கம் மிக குறைவானதாக இருந்தது, வக்கான ஹொலியுஹா யசீரன், மிகவும் குறைவானதாக இருந்தது அப்படின்னு ஒரு சில அறிவிப்பு வருது. இன்னும் சில அறிவிப்பில் வந்து 1000 தீனாராக இருந்தாலும் ஜக்காத்து என்ன கடமை இல்லை, தங்க நகையில் ஜக்காத்து கடமை இல்லை அப்படி என்ன செய்து வருது. இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா சில வார்த்தை பிரயோகங்களை சில கேள்விகளும் அங்கே உண்டு. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த வார்த்தைகளை இமாம்கள் எப்படி விளங்கினாங்கன்னா அவங்க அணுகின்ற நகைகளுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்வதாக தான் அவங்க விளங்கிட்டாங்க. எனவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பவர் என்ன செய்யுது இருக்கின்றதுனால நம்ம அந்த குவத்து தலால அதுதான் அப்படியே நம்ம நிற்கிறோம். ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கொடுக்க தேவையில்லைன்றாங்க. ஹதீஸ் அடிப்படையில் நம்ம நின்றோம்னு சொன்னால் ரசூலாங்க தங்க நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ன்றாங்க, தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ன்றாங்க, வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் தங்கம் நாணயமாக தான் இருக்கணும்னு சொல்லலை. உதாரணமாக எல்லா இஸ்லாமிய அறிஞரும் உடன்பட்டுக்கிறாங்க என்ன தெரியுமா, பயன்படுத்தாத நகைகளுக்கு ஜக்காத்து உண்டு. பயன்படுத்தாமல் வீட்டில் வச்சுக்கிற நகைகளுக்கு ஜக்காத்து உண்டு. சேவிங்காக வைக்கிறோம், பவுனாக வாங்கி நகையாக வாங்குற எல்லாருமே சேவிங்காக தான் பெரும்பாலும் வாங்குறது. என்னது வாங்குற தான் அணிகிறதுக்கு இல்லை, பொம்பளை புள்ள பிறக்க போகுதுன்றாலே வாங்கிடுறாங்க. வணங்கிட்டா அப்போ பிறக்கிறத விடுங்க, பொம்பளை பிள்ளையா உடனே நகை கடையில் நிற்கிறான் பேத்து வாங்கு அப்படின்னு. அப்போ 18 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய அப்போ இது சேவிங்கா என்ன சரியா? அப்போ அதனால் நகை என்றால் சேவிங் இல்லாத சேவிங்குக்குள்ள நகைகளுக்கு கட்டாய ஜக்காத்து கொடுக்கணும்ட்டாங்க. அப்போது ஒரு நகையிலேருந்து அரைவாசம் வெளியே எடுத்துட்டாங்க. இது எப்படி எடுத்தீங்க? நகைகளுக்கு தான் ரசூலாங்க ஜக்காத் சொல்லலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைகளுக்கு ஜக்காத்து சொல்லலை. அப்படி இருக்க அணியாத நகைகள் என்று எங்கிருந்து வெளியே எடுத்தீங்க? அப்போ ஒன்று சொல்கிறாங்க என்ன, தங்கம் என்று ரசூலாங்க சொன்னது நகையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? தங்கம் என்பது நகையையும் குறிக்கும். இல்லை என்றா எப்படி சேவிங்கில் உள்ள நகைக்கு என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஒரு அம்சம், நகை கடைக்காரர் ஜக்காத்து கொடுக்கணும் உடம்பாடாக்கிறான். அணிகிற நகையை விற்கிற நகை கடைக்காரர் இருக்கிறாரு, அவர் ஜக்காத்து கொடுக்கணும். இல்லைப்பா அணிகிற நகை தான்ப்பா, நான் ஏன் கொடுக்கணும்னு அவர் கொடுக்கணும். அப்போ அவரை நீங்கள் எப்படி நகை கடைக்கு ஜக்காத்து, வியாபாரம் என்ற அடிப்படையில் அங்கே நகைக்கு என்ன செய்ய ஜக்காத்து கடமை. ஆம்பளை நகை போட்டால் ஜக்காத்து கடமைன்ட்டாங்க, ஹராமானவைகளுக்கு ஜக்காத்து கடமைன்ட்டாங்க. ஒரு ஆண் இருக்கிறார், அவர் வந்து இந்த ஹராம் ஹலால் பேண்டது இல்லை, ஆனால் பவுன் கணக்கில் என்ன செய்யறாரு, போடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர், அப்படி பவுன் கணக்கில் போட்டிக்கிறாரு, அந்த நகைக்கும் ஜக்காத்து கடமைன்ட்டாங்க. அப்போ அங்கேயும் நகைக்கு என்ன ஜக்காத்து, எப்படி அந்த நகைக்கு ஜக்காத்து கடமை ஆகும்னா ஹராமான என்ற அடிப்படையில் வார சந்தர்ப்பத்தில் அவர் அனுமதி தகுதியில், அதனால் ஜக்காத்து கடமைன்ட்டாங்க. ஓகே, தங்கம் வெள்ளி பாத்திரம் யூஸ் பண்ணுறார் ஒருத்தர், ஜக்காத்து கடமை அப்படின்ட்டாங்க. அது எப்படி பாத்திரம் அதில் வந்துச்சு, தங்கம் வெள்ளிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அதனால் அதுக்கும் என்னது கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா வகையிலையும் பார்த்தோம்னா என்ன ஜக்காத்து வந்து கடமை அப்படின்றதுல அவங்க இந்த நகையை வெளியே போடலை. அப்போ எப்படி பெண்களுடைய நகையை வெளியே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நகைக்கு ஜக்காத்து இல்லை என்ற அடிப்படையில் இல்லை. யாராவது அப்படி பேசியிருந்தா அதை அவர் தவறு செய்கிறார். எப்படி நகைக்கு ஜக்காத்து இல்லை, நகைக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத்து சொல்லலை அப்படின்னா தவறு செய்கிறார். என்ன காரணம், தங்கத்துக்கு ஜக்காத்தை தான் நீங்கள் சேவிங் ஜக்காத்துக்கு என்ன செய்கிறீங்க ஆதாரமாக, சேவிங் நகைக்கு ஆதாரமாக சொல்கிறீங்க, அதுபோல் வியாபார நகைகளுக்கு ஆதாரமாக சொல்கிறீங்க, ஹராமான நகைகளுக்கு ஆதாரமாக சொல்கிறீங்க, எதை தங்கத்தை தான். அப்போ நகைக்கு ஜக்காத்துன்னா தங்கத்துக்கு ஜக்காத்துனா நகைக்கு அடங்கும்னு சொல்லிட்டாச்சு தானே. ரைட். இப்போ அடுத்த பகுதி, அப்போ அணிகிற நகைக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணம் தான் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயமாக இருக்கலாம். என்னென்னா பயன்படுத்துதல் பயன்படுத்தாமை. இப்போ வீட்டுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் இல்லை, என்ன காரணம் என்றா பலர் என்ன சொல்லுவாங்க, நம்ம பயன்படுத்துகிற வீடு அதனால என்னது ஜக்காத்து இல்லை, பயன்படுத்துகின்ற வீடு அதனால ஜக்காத்து இல்லை, பயன்படுத்துகின்ற வாகனம் அதனால ஜக்காத்து இல்லை, எனவே பயன்படுத்துகின்ற நகை அதனால ஜக்காத்து இல்லை. சரி, இந்த வாதம் சரியா? உண்மையிலே ஜக்காத்து என்றது பயன்படுத்துதல் என்ற காரணமாகத்தான் எடுத்து தாலீல் பண்ணுறது பெருவாரியாக நியாயமே இல்லை. என்ன காரணமாக, 2 வீடு இருந்தால் ஜக்காத்து இருக்கான்னு அவங்க இல்லைன்றாங்க. 2 வீடு இருந்தால் ஒரு வீடு பயன்பாட்டிலேயே ஒரு வீடு சும்மா ஜக்காத்து இல்லை.
நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. ஜக்காத் என்றது பயன்படுத்துதல் பயன்படுத்தாதல்ல. ரசூலுல்லாஹ் எதுக்கு ஜக்காத் சொன்னாங்களோ அதுக்கு மட்டும் தான் என்னது ஜக்காத்து. அது நீங்கள் பயன்படுத்தினாலும் ஜக்காத்து, பயன்படுத்தாது விட்டாலும் என்ன அது ஜக்காத் தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் இப்போ ஒருத்தர் வந்து புதையல் எடுக்கிறாரு, புதையலை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? புதையல் எடுத்து ஃபுல்லாக நகை வாங்க போகிறான்னு வைங்களேன், எல்லாம் பயன்படுத்த தான் போகிறோம்னு நம்ம யாரும் சொல்கிறது இல்லை. அதே போல் தான் ஆடு மாடு ஒட்டகங்கள் பயன்படுத்துறது இல்லையா, அதை தான் நல்லா மேக்ஸிமமாக என்ன செய்கிறோம், அப்போ பயன்படுத்துகிறோம். அப்போ அதில் ஜக்காத் உண்டு. எனவே பயன்படுத்தல் பயன்படுத்தாமல் இல்லை. இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்து நிலங்களுக்கு ஜக்காத்து இல்லை. நிலங்களுக்கு ஜக்காத், நிலம் கட்ட சும்மா, அதாவது உதிரி நிலங்கள் சும்மா, அதாவது சாதாரண வைக்கக்கூடிய நிலங்களுக்கு என்ன நிலம், அதான் காலி நிலங்களுக்கு ஜக்காத் இல்லை. வீடுகளுக்கு என்ன ஜக்காத் இல்லை. ஒருத்தர் 2 வாகனம் வச்சுக்கிறார், மகனுக்கு ஒரு வாகனம், அவருக்கு ஒரு வாகனம், வைப்புக்கு ஒரு வாகனம், அந்த வாகனம் எல்லாம் நான் தான் பயன்படுத்துறேன், அந்த வாகனம் வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த வருஷத்துக்கு இருக்குது, ஜக்காத் இல்லை. ஜக்காத் என்ன அதுக்கு இல்லை. அப்போ எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறாரு, அதுக்கு ஜக்காத் இல்லை. கடையில் எக்யூப்மெண்ட்டை வச்சு வேலை செய்கிறார், பெரும் இதுகளை வச்சு மிஷனரிகளை வச்சு வேலை செய்கிறார், எல்லாம் பயன்படுத்துறாரு. சரியா? இப்போ பயன்படுத்தினாலும் அதையே சப்ஜெக்ட் அவர் வியாபார பொருளாக வச்சா என்ன, அவருக்கு அதில் ஜக்காத் இருக்குது. இப்போ பயன்படுத்துதல் பயன்படுத்தாமை என்ற அடிப்படையில் அது என்ன செய்யாது, அது வராது. நமக்கு எது ரசூலுல்லாஹ் நிலத்துக்கு ஜக்காத் சொல்லலை, வீட்டுக்கு ஜக்காத் சொல்லலை, எக்யூப்மெண்ட்டுக்கு ஜக்காத் சொல்லலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜக்காத் சொல்லலை. அதனால் அதெல்லாம் என்னது ஜக்காத் இல்லை. இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஜக்காத் சொல்லிக்கிறாங்க. தங்கம் பயன்படுத்துகிறோம், வெள்ளி பயன்படுத்துகிறோம், அதே போல் என்ன அரிசி சீனி அதெல்லாம் நல்லா விட்டா ஜக்காத்து கொடுக்காம விட்டா நல்லா பயன்படுத்திப்போம். அதுக்கெல்லாம் ஜக்காத் என்ன, அதில் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறோம். எனவே பயன்படுத்தல் வாதமும் என்ன இல்லை. அப்போது நீங்கள் வெளியே எடுத்தது என்னது பிழையான ஒரு வாதம். அப்போ சஹாபாக்கள் அப்படி கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், சஹாபாக்களுடைய விஷயத்தை ஒரு ஏகோபித்த உடன்பாடாக நிறைய நபித்தோழர்கள் செஞ்சிருந்தா நம்ம முரண்படக்கூடாது. இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் என்ன செய்கிறாங்க, முரண்படுறாங்க. அதே நேரம் அவர்கள் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தவர்கள் அப்படி என்று ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பலகீனமான செய்திகள் நிறையவே வருது. ஏனைய சஹாபாக்கள் கொடுக்கணும், மற்ற பின்னால் தாபியின்கள் வந்து நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சஹாபாக்களோடு இருந்தவர்கள், அந்த சஹாபாக்களை அந்த குறிப்பிட்ட நபித்தோழரோடு இருந்தவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும்னு என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான். அடுத்தது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தானே, அவரோட எங்களுக்கு நகையில் ஜக்காத் உண்டு என்று பலமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு சம்பவம் இருக்குது. சஹீஹுல் புகாரியில் இந்த சம்பவத்தை பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், உறவுக்காரர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்றதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி தன் கணவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்ட டைமில் என்னது கொடுக்கலான்னு சொன்னது. அந்த ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பெண், இது சஹீஹுல் புகாரியில், அதாவது 1462 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்க, வலவ் மின் ஹொலியிக்குன்ன, உங்களது நகைகளில் இருந்தேனும் என்ன செய்யுங்க நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி இது 2 சம்பவம் வருது. இதில் இப்படி ஒன்று, இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னோன்னே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மனைவி வந்ததாகவும் வருது. இதில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நான் வறுமையானவன் தானே, உங்களுடைய தர்மத்தை எனக்கு தரலான்றாங்க, உங்களுடைய சதக்காவை எனக்கு தரலாம் அப்படின்றாங்க. சதக்கானா வருது குர்ஆன்ல என்ன சொல்கிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன், அவர்களுடைய சொத்திலிருந்து சதக்கா எடுங்கள் என்றான். ஜக்காத் எடுங்களுக்கு அதே போல் ஜக்காத்து கொடுக்கறது இன்னம சதக்காத்துலில் ஃபுகரா, சதக்காக்கள் ஃபுகராக்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் 8 கூட்டத்தை சொல்லலாம். என்ன சொல்கிறான், சதக்கானா என்ன செய்ய நான் சொல்கிறேன். அதனால் ஜக்காத்துக்கு சதக்கான்னு சொல்லப்படும், சதக்காக்கு ஜக்காத்துன்னு சொல்லப்படும். அது குர்ஆன் சுன்னால வரக்கூடிய ஒரு வளமை. பிற்காலத்தில் நம்ம பிரித்து அதை சொல்கிறோம். வந்து கேட்குறான், பார்த்தா அன்சாரி பெண்மணி ஒன்று இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே தேவை தான். அப்போ பிலால் வராங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க, என்னுடைய இந்த தர்மத்தை வந்து நான் என் கணவருக்கும் என்னோடு இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும், அவனோட சகோதர பிள்ளைகள் இருக்கிறாங்களோட அவங்களுக்கு கொடுப்பது எனக்கு கூலியா, அதாவது துஜிசி, அது வந்து இந்த சதக்காவை நிறைவேற்றுமா, அதை நான் செஞ்சதாக ஆகுமா, அதாவது இஜிசா நடக்குமான்னு கேட்குறாங்க. அதாவது கொடுத்ததாக ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்குறாங்க, அவங்க சொல்ல வேணான்றாங்க. ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்குறாங்க, அவர் சொல்லிட்டார் விளையாடுறாங்கன்னு. ஜைனப், யார் ஜைனப்னு கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி இப்படின்றாங்க. அப்படியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அதாவது சதக்கா இப்னு மஸ்ஊத் அப்படி சொன்னது, என்ன கொடுக்கலாம்னு சொன்னது சரியாகத்தான் சொன்னார். ஜௌஜுகி வ வலதுகி அஹக்கு மன் தஸத்தக்தி பிஹி அலைஹிம், உங்களுடைய கணவரும் உங்களுடைய பிள்ளைகளும் தான் நீங்கள் சதக்கா கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர். இதில் பிள்ளைகளுக்கு அவங்க சதக்கா கொடுக்கல, கேட்டது கணவர் தான். சரியா, கணவர் இப்போ செலவழிப்பார், யாருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், செலவழிப்பார். அதனால் நீங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க. இல்லாட்டி மனைவி பிள்ளை கொடுக்குறது என்ன சதக்கா இல்லை. இப்போ இது வந்து இந்த ஹதீஸை வச்சு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜக்காத்து கணவனுக்கு கொடுக்கலாம், ஜக்காத்து அனாதை பிள்ளை தன மடியில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவங்க எப்படி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா, வகான இந்தி ஹுலியுன்லி, என்னிடத்திலே ஆபரணங்கள் இருந்தன, அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய சதக்காவை என் கணவருக்கு கொடுக்கலாமான்னு தான் கேட்குறாங்க. இப்போ எதுக்கான கேள்வி இது, நகைக்கான கேள்வி, திட்ட தெளிவாக நகைக்கான கேள்வி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பிற்காலத்தில் மனைவிக்கு சொல்கிறா, நீ என்னது உன் நகையிலேருந்து என்ன செய், ஜக்காத்து கொடுக்குறா, ஜக்காத்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம்,
அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அதே முடிவில் இருக்கிறாங்கண்டா, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட ஸைனப் ரலியல்லாஹு வந்து நகையிலிருந்து என்ன செய்றாங்க, அதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இது மறுக்க முடியாது. இதை பொதுவான தர்மம் என்றும் சொல்ல முடியும். இந்த வார்த்தை பிரயோகங்களை பார்த்தா ரசூலாங்க பொதுவான தர்மம் என்றும் சொல்ல முடியும். அதே நேரம் இந்த ஹதீதை அறிஞர்கள் ஜக்காத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்களோட கேள்வி என்னன்னா, எனக்கு நகைகள் இருந்தன, நான் அதை கொடுப்பதன் மூலம் இஜிசா அதை எனக்கு கொடுத்ததாக ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ எதை கொடுத்ததாக ஆகுமான்னு கேட்குறாங்க. கொடுத்தா தானே ஆகும். கேள்வியாக கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஜக்காத்து நிறைவேறுமா, அது எனக்கு கொடுத்ததாக ஆகுமானா என்ன, ஜக்காத்து நிறைவேறுமானு தான் கேட்குறாங்க. இல்லைடா கணவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா அது தர்மமாகாதுன்னு விளங்காதவங்களா செய்யப்படுவாங்க. என்னது இருக்க மாட்டாங்க. கணவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கணவனுக்கு உதவி செய்கிறது அது தர்மமாகாது அப்படின்னு அவங்க விளங்கி வச்சிருப்பாங்க. இல்லை, நிச்சயமாக அவங்க சதக்கா கொடுங்கன்ற ரசூல் அவங்க சொன்ன உடனேயே அதில் இதை எடுத்து ஜக்காத்தை எடுத்து கணவனுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அது கூடுமான்னு கேட்குறாங்க. இதை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இது 2 நிகழ்வாக கூட இப்னு ஹஜர் சொல்றாரு. அப்போ இதே இந்த செய்தியும் எங்களுக்கு வலியுறுத்துது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நகைக்கு ஜக்காத்து கடமைன்னு சொன்னாரே. இப்போ இதை ஒரு சைடில் வைங்களேன், அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். அந்த சப்ஜெக்ட் நடந்தது யாருக்கு, அப்துல்லா இப்னு மஸ்ஊதோட மனைவிக்கும். அப்போ நகைக்கு ஜக்காத்து கடமைன்னு யார் சொல்றாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸை சரியான முறையில் புரிஞ்சிருக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வாய்ப்பு அதிகம். ஸோ எனவே நகைக்கு ஜக்காத் இருக்கிற நிலைப்பாடு தான் மிகவும் ஒரு சரியான நிலைப்பாடு. இதனால தான் இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் தனி ஒரு புத்தகம் போட்டார், ஜக்காத்துல் ஹுலி, நகைகளுக்கு ஜக்காத் உண்டு அப்படி என்று சொல்லி தனியான ஒரு புத்தகம் என்ன செஞ்சார், போட்டார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே யாரு தங்கத்துக்குரியவராகவும் வெள்ளிக்குரியவராகவும் இருந்து அதுக்கு ஜக்காத்து நிறைவேற்றப்படவில்லையோ அவைகள் பழுக்க காய்க்கப்பட்டு அவருடைய முதுகிலும் என்னது, அதாவது கைகளிலும் அவங்களோட உடல்களிலும் என்ன செய்யும், பழுக்க காய்க்கப்படும் வருது. தங்கத்துக்கு உரியவர் சாஹிபு தஹப், தங்கத்துக்குரியவர். அப்படியேண்டா நாணயம் மட்டும்தான் அதில் அடங்கும், பாவிக்கிற நகை அடங்காதுன்னு எப்படி சொல்றது? நாணயம் மட்டும்தான் அடங்கும், பாவிக்கிற நகை அடங்காது நம்ம அதில் எப்படி சொல்றது? எனவே நபித்தோழர்கள் மிக உடன்பட்டு இஜ்மாவாக இருந்தாங்கண்டா நம்ம அதில் மாற்றுக்கிறது தெரிவிக்கலாது. இங்கே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்ட இந்த ஜக்காத்து சம்பந்தமான கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட அவங்களோட மனைவி கேட்டிருக்கக்கூடிய நகை சம்பந்தப்பட்ட அவர் என்ன செய்கிறாரு, மிக தெளிவாக நகைக்கு ஜக்காத்து இருக்கி அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து என்ன கொடுக்கிறது தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்பது என்ன நம்ம புரிந்து, அதாவது நகைகளுக்கும் ஜக்காத்து இருக்கின்றதா நம்ம புரிந்து